இதுக்கு வாய்ப்பே இல்ல, உண்மையாவே இது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கிரேட் வந்திருக்கான். இசகாவா கிட்ட என் ஃபீலிங்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இசகாவை தேனா எப்பவும் போல அவ பாப்புலராவே தான் இருக்கா. சோ அவ தனியாவே இல்ல, நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லேன்னு வருத்தப்படாதப்பா சரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை சேர பண்றாங்க. நான் ஓகே தான் அப்படின்னு அவ சொல்றா. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை கண்டிப்பா பீட் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. ஒரு வேளை அவ வருத்தப்படுவாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவ தனியா இருக்க போய் பேசலான்னு பார்த்தா, டியோட் நீ சாதிச்சிட்ட, உன்னாலதான் நாங்க பெட்டிங் பண்ணதுல எங்களுக்கு லெட் பென்சில் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்றாங்க. டேய் யாருடா நீங்களா, ஐயோ இசகாவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவ கிளம்பி போயிட்டா. செகண்ட் வந்ததை நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளை சேர பண்ணிட்டே இருக்காங்க. அவ கிட்ட தனியா பேசுறதுக்கு நம்ம ஹீரோக்கு டைமே கிடைக்கல. சரி பேசாம நாளைக்கு சொல்லிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோனோட லாக்கரை தந்தா இசகாவா திரும்ப ஒரு லெட்டரை வச்சிருக்கா. நம்ம ஹீரோ அதுல போட்டிருக்கிறபடி ரூஃப் டாப்க்கு போறான். ஓடி வந்ததுனால நம்ம ஹீரோக்கு மூச்சு வாங்குது. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு. நீ என்ன சும்மா சேலஞ்ச் மட்டும் தான் பண்றேன்னு நினைச்சேன், ஆனா அதை செஞ்சு காட்டிட்ட. எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இதை பண்ண அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், என்னோட உண்மையான ஃபீலிங்ஸ் அப்பதான் என்னால உன்கிட்ட சொல்ல முடியும். அதுக்காக தான் உன்னை விட ஸ்மார்ட்டா இருக்கிற பசங்களை தானே உனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் இசகாவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பண்ணியா, எனக்கு ஸ்மார்ட்டா இருக்கிற பசங்களை பிடிக்கும் தான். அதுக்குன்னு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டா உடனே நான் உன்னை லவ் பண்ணிருவேனா? 10 தடவை இதுக்கு முன்னாடி நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்திருக்கேன். சோ உன்னோட ப்ரப்போசலை இப்போதைக்கு என்னால ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு வா சொல்லவும், அப்படின்னா நான் ஒரு 10 தடவை உன்னோட ஃபர்ஸ்ட் வந்தா போதில்ல, அப்ப நீ ப்ரப்போசலை ஏத்துக்கிடுவல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உன்கிட்ட தோத்து போக மாட்டேன்னு சொல்லவோ, கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு வா சொல்றா. நான் உன்னை பீட் பண்ணி காமிக்கிறேன், அப்ப நீ ப்ரப்போசலை ஏத்துக்கிடுவல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா எதுலயுமே உன்கிட்ட தோத்து போக மாட்டேன், எல்லா விஷயத்திலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு வா சொல்றா. நீ என்ன லவ் பண்ற வரைக்கும் எல்லாத்துலயும் நான் உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்லவும், அப்படியே இப்போல இருந்து வச்சுக்கலாம், நான் உன்னோட கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு இசகாவா கிளம்புவோம். அது நடக்காத நம்ம ஹீரோ குறிச்சு ஓடுறான். நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போவேன். ரெண்டு பேரும் ஃபாஸ்டா ஒரே நேரத்துல போறாங்க. யார் ஃபர்ஸ்ட் பேக் எடுக்கிறாங்கன்னு பாப்போம். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இசகாவா ஓடவும், நம்ம ஹீரோ பாஞ்சு போயிட்டு அவனோட பேக்கை விழுந்து புரண்டு எடுக்கிறான். நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவ்வளவு ஃபன்னா என் லைஃப் என்னைக்குமே இருந்தது இல்ல, இது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. நீ இதுல ஜெயிச்சிட்ட ஓமினோ. ஆக்சுவலி உன்ட்ட ஒன்னு சொல்லணும், என்னால உன் ப்ரப்போசலை ஏத்துக்கிட முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி என்கேஜ்டு அப்படின்னு வா சொல்றா. இசகாவா ஆல்ரெடி என்கேஜ்டா? ஆமினோக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னா அது எங்க பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இசகாவா அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்களோ? ஆமா, அவ ஏன் இதை என்கிட்ட சொல்லணும்? விருப்பமே இல்லாத அந்த கல்யாணத்துல இருந்து அவளை நான் ரெஸ்கியூ பண்ணணுங்கிறதுக்காக தான் அவ என்கிட்ட சொல்லியிருக்காளா? ஒருவேளை அவளுக்கும் என் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கவோ, எரிக்காங்க வர நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கவும், கதவை தட்டிட்டே இருந்த நீ தான் திறக்கல அப்படின்னு வா சொல்லவும், சரி நீ கதவை தட்டினதாவே இருக்கட்டும், ஒருத்தர் லைஃப்ல இன்னொருத்தர் இன்வால்வ் ஆக கூடாதுன்னு சொல்லவும், அது இன்னையோட முடியுது, ஏன்னா 2 வாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வா சொல்றா. 2 வாரம் டக்குன்னு போன மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம பேரண்ட்ஸ் நம்மள ஃபோர்ஸ் பண்ணாலும் நமக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆனாலுமே இந்த வீட்டுல இருந்தது எனக்கு நல்ல மெமரிஸா தான் இருந்துச்சு, நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்கும் எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எனக்கு அப்படி இல்ல, நான் குளிக்கும் போது நீ என்ன பாத்துட்ட, உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்து நான் தான் உன்னை பாத்துக்கிட வேண்டியது இருந்துச்சு, கண்டினியூஸா 2 நாள் ஃப்ரை பண்ணதையே சமைச்சிருக்க அப்படின்னு வா சொல்லவும், ஆனா நீ அதை விரும்பி தானே சாப்பிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அதனால நான் வெயிட் போட்டுட்டேன் தெரியுமா, என்னை எழுப்பி விட யாரும் இல்ல, என் துணியவும் யாரும் துவைக்கல அப்படின்னு வா சொல்லவும், ஒன்னு ரெஸ்டாரண்ட்ல இல்ல, நீ தான் இதெல்லாம் பழகிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னு வா சொல்லவும், அப்படின்னா நீ இந்த வீட்டுல இருக்க லாய்க்கு இல்ல, இதெல்லாம் எப்ப கத்துக்கிடுவீங்க பிரின்சஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்ப வெளியே வந்து என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், என்னது அப்படின்னு வா கேட்கறா. நான் ஒன்னும் உன்கிட்ட சொல்லல, அந்த வீட்டுக்கு சொன்னேன், நம்மள நல்லபடியா பாத்துக்கிட்ட வீட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் எப்பவுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். என்ன கூட்டிட்டு போக கார் வரும், நான் இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்பிருந்தா எரிக்கா கூட இந்த ஜாலியான மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, சச்சா அதெல்லாம் இல்ல, நான் என் வீடு தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா, அவங்க ரெஸ்டாரண்ட்டோ போட்டி இருக்கு, அவங்க வீடோ போட்டி இருக்கு. என்னாச்சுன்னா அவங்க அம்மா கால் பண்ணி கேட்கறான், ஓ செல்லா நீ இன்னைக்கு வாரங்கிறதையே நான் மறந்துட்டேன், பைப் லைன் உடஞ்சிருக்கு, சோ பிளம்பிங் வேலை இருக்கு, நாங்க இப்போதைக்கு வேற வீட்டுல ஷிஃப்ட் ஆயிருக்கோம், இந்த இடம் ரொம்பவே குட்டியா தான் இருக்கு, நீ இங்க வர முடியாது, நீ இத்தனை நாள் இருந்த வீட்லயே போய் தங்கிக்கோயன்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அவன் ஒரிஜினல் அப்பாக்கு மெசேஜ் பண்றான், நீ அங்கே இருந்துக்கோன்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. திரும்பவும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா எரிக்கா அங்கதான் இருக்கா. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேக்குறாங்க. இது எங்க அப்பாவோட வீடுன்னு வா சொல்லவும், அது எங்க அப்பா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது போக அவருக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டு அவர் இங்க இருந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆமா நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் தனியா வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, சோ அதை நான் கத்துக்கிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. நான் இண்டிபெண்டா வளர்ந்தவன் தான், உனக்கு ஹெல்த் வேணா சொல்ல நான் கத்து கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த துணியெல்லாம் எனக்கு துவச்சு தாயன்னு வா கேக்குறா. நான் கத்து கொடுக்கன்னு தான் சொன்னேன், உனக்கு வேலை பாக்குறேன்னு சொல்லல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நாகி நம்ம வீட்டுக்கு வரமாட்டானா அப்படின்னு சாட்சி கேட்கவும், இந்த இடம் குட்டியா இருக்கு, அவன் அங்கேயே ஜாலியா இருக்கட்டும், அப்புறமா நீ அவனை போய் பாக்குறலாம் டிஸ்டர்ப் பண்ணிடுறத, அவங்க கப்பல்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், என்னம்மா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்ரூம்க்கு போறா. நான் அவனை பார்க்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது, என்னது சாச்சி நம்மளை பார்க்க வராளா அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கவும், நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க தான் இருக்க போறேன், சோ என்னோட நிறைய திங்ஸ் எனக்கு தேவைப்படுது, அதை அவளை கொண்டு வர சொல்லியிருக்கேன், அவளும் இங்க வாரான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அச்சோ நான் அவளுக்கு கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கணுமா, அவ வர போறாளா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எரிக்கா யோசிக்கவும், அவ ஒன்னும் 3வது பர்சன் கிடையாது, உன்னோட பயாலஜிக்கல் சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதனால ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா பயப்படவும், அதெல்லாம் பத்தி கவலைப்படாத, சாச்சி ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப், அவ அவங்கிட்ட ஈஸியா பழகிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹாலிங் மில்
அடிக்கிற சவுண்ட் கேக்கு எது ஃப்ரண்ட் டோர்னே எனக்கு தெரியல, அதான் இங்க உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாச்சி அங்க வந்திருக்கா. நம்ம ஹீரோ எரிக்கா கூட இருக்கா அப்படிங்கறது சாச்சிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஓ சிஸ்டர், உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லவும், உன்னோட பிக் சிஸ்டர் உன்னை பார்த்ததுல கொஞ்சம் நர்வஸா இருக்கா, கண்டுக்கிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தது சந்தோஷம் அப்படின்னு சாச்சி சொல்லவும், ரெண்டு பேரும் என்ன இப்படி பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு யாருமுக்கு வரியா நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். எங்கப்பா ஹோட்டல் மாதிரி பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி சாச்சி பாக்குறா. அவன் நீ ஏன் பதட்டமா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹோட்டல் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவளை பத்தி நான் ரிசர்ச் பண்ணேன். அவ ரொம்பவே ஃபேமஸா இருக்கா, என் கூட எல்லாம் அவ பழகுவாளான்னு கேட்கவும், நீ தேவையில்லாம ஒரி பண்ணிட்டு இருக்கா, அவ உன்னோட சிஸ்டர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாச்சிக்கு கொஞ்சம் நர்வஸாவே இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்னா சமைக்கலாம், இது மூலியமா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாச்சிக்கு பிடிச்ச சிக்கன் ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லவும், நேத்து நைட்டு தான் நான் இதை சாப்பிட்டேன்னு சாச்சி சொல்றா. நான் சொல்றதை மூடிக்கிட்டு பண்ணுங்க, உங்களுக்கு தெரியாததை மத்தவங்க கிட்ட கேட்டு உங்களுக்குள்ள நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது என்ன பேட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எரிக்கா கத்தி ஆட்டிட்டு போ, சாச்சி கிட்ட வராது டேஞ்சர், இதை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எரிக்காக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றான். இவங்க க்ளோஸா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி சாச்சி பாக்குறா. அதுக்கு என்ன தண்ணி விழுது அப்படின்னு சொல்லி சாச்சி ஷாக் ஆகவும், இது ஹேண்ட் ஃப்ரைசிங், ஆட்டோமேட்டிக்காவே இந்த மாதிரி இதை ஃபிளஷ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாச்சிக்கு சொல்லி கொடுக்குறான். அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத எரிக்காவும் பாக்குறா. சரி இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஹெல்ப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே வந்தா, இந்த தண்ணி எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியலன்னு சாச்சி கத்திட்டு இருக்கா. எரிக்காவும் கத்திட்டு இருக்கா. கடைசியில நம்ம ஹீரோவே சமையல பண்ணி முடிக்கிறான். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சாச்சி கொடுக்கவும், எரிக்காவும் ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிடுறா. ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுறீங்கன்னு கேட்கவும், சாப்பாடை எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிடுறாங்க. நீங்க ரெண்டு பேருமே ஒரே மேனரிசம்ல சாப்பிடுறீங்க, அக்கா தங்கச்சின்னு இதுலயே ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எரிக்கா ரொம்ப ரிச் அழகு, அவளை போய் என் கூட கம்பேர் பண்றியா அப்படின்னு சாச்சி சொல்றா. சாச்சி கைண்ட் அண்ட் பொறுப்பானவா, அவளை போய் என் கூட கம்பேர் பண்ற, அட நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. சாச்சி நீ என்னோட ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு சொல்லி இப்ப எரிக்கா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போறா. இதுல சூப்பரா இருக்கு அப்படின்னு எரிக்கா சொல்லவும், மோஸ்ட்லி நாகியோட ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சாச்சி சொல்றா. அதுல அவ ரொம்பவுமே கியூட்டா இருக்கா, இந்த ட்ரெஸ்ஸை நீயே வச்சுக்கோ, இது என்னோட ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. என்கேஜ்மெண்ட் ஆகி இருக்கிறது ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சாச்சி கேட்கவும், ஆக்சுவலி எங்க ரெண்டு பேருக்கும் அதுல விருப்பம் இல்ல, நாகியும் நானும் ஒருத்தர் லைஃப்ல இன்னொருத்தங்க இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு எரிக்கா சொல்லவும், உண்மையாவா அப்படின்னு சாச்சி கேட்கறா. ஆமா சரிவா போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எரிக்கா கூப்பிடுறா. இப்ப எரிக்கா சாச்சியை போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கவும், யார் இந்த பொண்ணு இவ்ளோ கியூட்டா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நான் சொன்னதை மீறி அவங்க வீட்டுக்கு போயிருக்கலான்னு கேட்கவும், நாகி தான் அவன் திங்ஸை கொண்டு வர சொல்லி என்ன கூப்பிட்டு விட்டான் அப்படின்னு சாச்சி சொல்லவும், வர வர நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க அம்மா போகவும், நான் பேச்சை கேட்க மாட்டேன் ஏன்னா நானும் இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சாச்சி சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் இருந்தாலும் தெரியாத ஒரு பர்சனை திடீர்னு கூப்பிட்டு இவதான் அவன் கூட பிறந்த தங்கச்சி அக்கா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும். அவ்வளவு ஈஸியில அவங்க பாண்டிங் ஆயிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் சாச்சியும் எரிக்காவோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் நர்வஸா இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் கிரஷ் இருக்கு. இசக்கா என்னடா ஆல்ரெடி என்கேஜ்டுன்னு சொல்றா, அது என்ன கதை, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.